பாவம் முதல்ல எண்ணத்துல தோன்றும், அது பிற்பாடு செயலில் வரும். சபையில் யார் ஒருவர் சபை வாடகையை கட்டுவார், நான் போய்விட்டு வந்துவிடுவேன் என்று இருக்கக்கூடாது. கொடுக்கிறதை குறித்து அநேக உபதேசங்கள், அநேக கோளாறுகள், அநேக எச்சரிப்புகள், பயமுறுத்தப்படுகிற தன்மைகள், இப்படி மனப்பூர்வம், மனச்சாட்சி. இந்த நாள்ல இந்த கொர்நேலியுடைய வாழ்க்கையில இருந்து நாம் 11 காரியத்தை பார்த்திருக்கிறோம். முதலாவது அவனுடைய குடும்பத்தினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, 2வது சாட்சி, 3வது தாழ்மை, 4வது அவனுடைய வாழ்க்கையில சந்தித்த தேவ தூதன், 5வது ஜெபமும் அவனுடைய ஜெபம் கேட்கப்படுதலும், 6வது ஆவியானவர் பேசுதலும் ஆவியானுடைய வழிநடத்துதலும், 7வது ஊழியத்துக்கு தெரிந்து எடுத்தல், 8வது ஊழியக்காரனுடைய சொற்படி செய்தல், 9வது தேவ சித்தமும் கீழ்ப்படிதலும், 10வது ஆத்தும பாரம், 11வது ரட்சிப்பு. முதலாவதாக கொர்நேலியுடைய வாழ்க்கையில இருந்து அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவனுடைய குடும்பத்தினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன? அதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 10:2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய குடும்பம் ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷனாக அவன் இருந்தான். பக்தி மாத்திரமல்ல, தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயம் அவனுடைய வாழ்க்கையில இருந்தது. ஒருவேளை நானும் நீங்களும் ஆண்டவரை அறிந்திருக்கலாம், பக்தி உள்ளவர்களாக இருக்கலாம், நல்லது. ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்கு உண்டாகும். ஏனென்றால் பக்தி எங்களுக்கு இருக்கிறதுனாலதான் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், எல்லா காரியங்களும் செய்கிறோம். எங்களுக்கு ஒரு தேவை என்றால் வேண்டுதல்கள் செய்கிறோம், இவைகளெல்லாம் நாம செய்கிறோம். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? முதலாவதாக தேவ பக்தி எங்களுக்கு வேண்டும். தேவன் மீது ஒரு நம்பிக்கை வேண்டும். ஆழமான அளவற்ற ஒரு நம்பிக்கை எங்களுடைய வாழ்க்கையில தேவை. கூடவே தேவனுக்கு பயப்படுகிற பயம் மிக முக்கியமானது. ஏனென்றால் 4 பேரோடு இருக்கும் பொழுது, ஒரு சபையில இருக்கும் பொழுது, எல்லாவற்றால் 4 ஊழியர்களோடு பேசும் பொழுது, ஒரு கூட்டங்களில் கலந்து கொள்ளும் பொழுது எனக்கு அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். மற்றவர் பார்த்து விடுவாரோ, அவர் என்ன நினைப்பார், இதை பார்த்தால் என்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் என் உள்ளத்துல இருக்கும் என்று சொன்னால், நான் எப்பொழுதும் தேவனுக்கு பக்தி உள்ளவனாயிருப்பேன், தேவனுக்கு பிரியம் உள்ளவனாயிருப்பேன். என் கர்த்தர் ஜீவனுள்ளவர், அவர் எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால், என் கைகள் தேவனுக்கு பிரியமில்லாததை செய்யாது, என் கால்கள் தேவனுக்கு பிரியமில்லாத இடங்களை நாடாது, என் கண் தீயதை நோக்காது, என் சிந்தனைகள்ல கெட்ட எண்ணங்கள் வராது. அப்படி வரும் பொழுது நான் அதை என்னை மேற்கொள்ள விடாதபடிக்கு ஆண்டவருடைய பாதத்துல இருந்து நான் எல்லா தேவனுக்கு பிரியமில்லாமல் வருகிற எல்லா எண்ணங்களிலும் இருந்து நான் விலக்கி பாதுகாக்கப்படுவேன். என்றால் ஒரு பாவம் முதலில் எண்ணத்துல தோன்றும், அது பிற்பாடு செயலில் வரும். ஆகவே அந்த கொர்நேலியுடைய வாழ்க்கையில அவன் தேவ பக்தியுள்ள மனுஷன், அதாவது அதோடு கூட அவன் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்தான். இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு தேவ பக்தியும் தேவனுக்கு பயப்படுகிற பயமும் எங்களுக்கு தேவை. கூடவே ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து வந்தான். எப்பொழுதும் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறவனாயிருந்தான். எங்களுடைய வாழ்க்கையில, தனி மனித வாழ்க்கையில, எங்களுடைய குடும்பத்தில, எங்களுடைய சபையில எப்பொழுதும் தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாட்களில அநேகர் என்ன செய்கிறார்கள், எல்லாவற்றால் என்ன செய்கிறோம், விண்ணப்பம் தேவனை நோக்கி செய்யாதபடிக்கு எங்களுக்கு ஒரு இக்கட்டு, ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது, ஒரு பிரச்சனை வருகிற பொழுது, ஒரு தள்ளாட்டம் வருகிற பொழுது, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சோர்வு, ஒரு காரியம் வருகிற பொழுது நாம் அங்க இங்கே நாடுகிறோம், அங்க இங்கே ஓடுகிறோம், பல இடங்களுக்கு டெலிபோனை அடிக்கிறோம், பலரிடத்துல ஆலோசனை கேட்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் செய்வது தவறு என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் முதலில் தேவனை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் நாம் தேவனை நோக்கி எங்களுடைய விண்ணப்பத்தை செய்ய வேண்டும். என்னதான் மனிதர்களிடத்தில் இருந்து வருகிற ஆலோசனைகளா இருக்கட்டும், மனிதர்களிடத்தில் இருந்து வருகிற பதில்களா இருக்கட்டும், இவை எல்லாவற்றையும் காட்டிலும் தேவன் நேரடியா எங்களோடு பேசுவதற்கு அவர் வாஞ்சியோடு ஆவலோடு காத்திருக்கிறார். அதனால கொர்நேலியோ பாருங்க, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தான். அதாவது எண்ட் இல்லை, அதுக்கு ஒரு முடிவு இல்லை. அவனுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் அவன் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தான். நாம் ஒரு விண்ணப்பத்திற்காக ஜெபிக்கிறோம், அந்த விண்ணப்பம் கிடைக்கவில்லை என்ற பொழுது இது தேவனுக்கு இப்பொழுது சித்தமில்லை, அவருக்கு சித்தமான நேரத்தில் கொடுக்கட்டும் என்று அதை நம்ம நிறுத்திவிடக் கூடாது. தேவனுக்கு சித்தமான நேரத்துல தான் அவர் சித்தமானவைகளை எங்களுக்கு தருவார். ஆனால் நாம் தொடர்ச்சியாக தேவனை நோக்கி விண்ணப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும்.
ஆமென். ஆகவே அவனுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் அவன் ஜெபித்துக் கொண்டே இருப்பான். கூடவே ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையில முதலாவது தேவ பக்தி இருக்க வேண்டும், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும், கூடவே தான தர்மங்களை செய்ய வேண்டும். அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். முதல்ல நம்ம இருக்கிற சபைக்கு உண்மையாக இருக்க வேண்டும். சபையில் யார் ஒருவர் சபை வாடகையை கட்டுவார், நான் போய்விட்டு வந்து விடுவேன் என்று இருக்கக்கூடாது. முதல்ல தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்கணும். அப்ப கவனிங்க, அவன் ஜனங்களுக்கு மிகுந்த தார தர்மங்களை செய்தான் என்று சொல்லப்படுகிறது. இவனை குறித்து சொல்லுகிறது, அவன் 100க்கு அதிபதி. அதனால அவன்கிட்ட இருக்கு, அவன் செய்கிறான். ஆமென். அப்படியானால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எங்களால் எவைகள் முடியுமோ அவைகளை எல்லாம் நம்ம இருக்கிற ஆண்டவருக்கு கொடுக்கணும். உறவினர்கள், உற்றார், சொந்த பந்தங்கள், யாருக்கெல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு மனப்பக்குவம் எங்களுக்கு இருக்க வேண்டும். கொடுக்கிறதை குறித்து நான் ஒரே வரியில ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இது உங்களுக்கு ஏற்புடையதா இருந்தா நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த கொடுக்கிறதை குறித்து அநேக உபதேசங்கள், அநேக கோளாறுகள், அநேக எச்சரிப்புகள், அநேக கொடுக்கிறதை குறித்து ஒரு பயமுறுத்தப்படுகிற தன்மைகள், இப்படி பல காரியங்கள் இந்த கொடுக்கிற காரியத்துல இருக்கிறது. அதனால இந்த கொடுக்கிறதை குறித்து நான் ஒரே ஒரு காரியம் சொல்லுகிறேன். எப்பொழுதும் நாம் மற்றவர்களுக்கு கொடுத்தா என்ன, ஆண்டவருக்கு தசவாகம் கொடுத்தா என்ன, காணிக்க கொடுத்தா என்ன, எவைகளை செய்தா என்ன, மனப்பூர்வம் இருக்குதான்னு பாருங்க. நீங்க ஒரு நன்மையான ஈவை செய்கிறீர்கள், மனப்பூர்வமாய் கொடுக்கிறீங்களான்னு பாருங்க. ஏன் பரிசுத்த வேதம் கூட அதைத்தான் சொல்கிறது, நீங்கள் மனப்பூர்வமாய் கொடுங்கள், அப்பொழுதுதான் அது ஆசீர்வாதமாக அமையும். யாருக்கு கொடுக்கிற எனக்கும் ஆசீர்வாதம், நான் யாருக்கு கொடுக்கிறேன்னு அவர்களுக்கும் ஆசீர்வாதம் ஆக அமையும். ஒரு சபையில நீங்க மனப்பூர்வம் இல்லாம கொடுத்து பாருங்க, அந்த சபை அது ஆசீர்வாதம் காணிக்க பகுதியில் அந்த சபை ஆசீர்வதிக்கப்படாது. அங்க எந்த நாளும் பிரச்சனை இருக்கும், சண்டை இருக்கும், பிரிவினை இருக்கும், இல்லைன்னா யாராவது காசை களவெடுத்துன்னு போவான். ஏனென்றால் ஜனங்களை மனப்பூர்வமாய் கொடுப்பதற்கு சபை வழிநடத்துதல் உண்டாக வேண்டும். மனப்பூர்வம், மனச்சாட்சி. எனக்கு மனப்பூர்வம் இல்லை அப்படின்ட்டு அப்படியே இருக்கலாது. எனக்கு ஒரு மனச்சாட்சி வேணும். ஆமென். எல்லாரும் இணைந்து ஒன்றை செய்கிறார்கள், எனக்கு மனப்பூர்வம் இல்லை என்று நாம் இருந்து விட முடியாது. ஏனென்றால் என்னோட மனச்சாட்சி இருக்க வேண்டும். ஆமென். இல்லை ஆரோ ஒருவர் செய்யட்டும் என்று ஒரு காலம் இருக்கக்கூடாது. மனச்சாட்சியின்படி செய்யணும். ஆகவே இந்த கொர்நேலியுடைய வாழ்க்கையில ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்தான். ஒரே வரியில சொல்லுகிறேன், மனப்பூர்வம், மனச்சாட்சி. இந்த ரெண்டும் இருக்கணும். நீங்க செய்து பாருங்க, கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் நிமித்தம் உங்கள் சபை, நீங்க எங்கெல்லாம் கொடுக்குறீங்களோ, எத்தனை மிஷினரிகளை தாங்குறீர்களோ, எத்தனை இல்லாதவர்களுக்கு கொடுக்குறீங்களோ, கண்டிப்பா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கூடவே இந்த கொடுக்கிற தான தர்மங்கள்ல ஏதோ கர்த்தருடைய பிள்ளைகள் தான் கொடுக்கிறார்கள் என்று இல்லை, உலகத்துல பல பேர் கொடுக்கிறார்கள். ஆனால் இங்க வேதம் சொல்கிறது, தேவ பக்தி உள்ளவனும் தேவனுக்கு பயந்தோனுமாகிய அந்த கொர்நேலியு தான தர்மங்களை செய்தான். நாம் தான தர்மம் செய்யும் பொழுது தேவ பக்தியும் தேவனுக்கு பயப்படுகிற பயமும் ஒரு விண்ணப்பம் எப்பொழுதும் செய்கிறவர்களுமாய் இருக்க வேண்டும். அப்பொழுது அது ஆசீர்வாதமாக அமையும். ஆகவே முதலாவது காரியம், அவனுடைய கொர்நேலியுடைய வாழ்க்கையில இருந்து அவன் தேவ பக்தி உள்ள மனுஷன், தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறவன், அவன் தான தர்மங்களை செய்கிறவன். ஆமென். இரண்டாவது காரியம் கொர்நேலியுடைய வாழ்க்கையில இருந்து சாட்சி.